வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பட்ஜெட் விலையில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன், விவோவோட இந்த T3 லைட். இது வந்து அவங்களோட கம்மி விலை 5G ஸ்மார்ட் ஃபோன். இதோட விலை வந்து 10,499க்கு ஸ்டார்ட் ஆகுது. 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 10,500 ரூபா. 6GB RAM 128 ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 11,500 1000 கூட. ஸோ இந்த T3 லைட்டை பற்றி பார்ப்போம். பாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. அதுக்கு ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் தொடர்ச்சியாக பாருங்கள், அதோட காரணத்தையும் நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிப் சப்போர்ட்டிங், கிப் மோட்டிவேட்டிங். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லிம்மான ஒரு பேக்கேஜ். இப்போ வந்து இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஸோ உள்ளே வந்து இந்த சிம் எஜெக்டர் பின் இருக்குது. சாஃப்ட் பேக்கேஜ் தந்துருக்காங்க. கேபிள் இதில் இருக்குது. ஸோ கேபிள் வந்து தனியாக இங்கே தந்துட்டாங்க. இதிலே உங்களுக்கு புரிந்திருக்கும். ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கிடையாது. இது வரைக்கும் இந்த சாம்சங் தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ விவோவும் இதை பிடிச்சிட்டாங்க. ஸோ இனி எல்லா பிராண்டும் எடுத்துருவாங்க போல இருக்குது சார்ஜரை பாக்ஸில் இருந்து. ஸோ இதில் வந்து சார்ஜர் கிடையாது. அப்புறம் வந்து இந்த ஃபோன் எங்கிட்ட இருக்கிறது இந்த மெஜஸ்டிக் பிளாக்ங்கிற இந்த கலர் வேரியண்ட். இது வந்து 2 கலர் வேரியண்ட்டில் வருது. இந்த பிளாக் மற்றும் ஒரு வைப்ரண்ட் கிரீன் இன்னொரு கலர் ஆப்ஷன்லையும் தான் இருந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி தான், மேட் ஃபினிஷில் தந்திருக்காங்க. 8.39 mm திக்னஸ் மற்றும் 185 grams வெயிட்டில் இது வருது. ஸோ இந்த குயிக்கான அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த டிசைன் பார்ப்போம். ஸோ இந்த மேல் பக்கம் வந்து இந்த ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. USB Type-C போர்ட் இருக்குது, மைக் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். ஸோ இந்த பவர் பட்டன் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே தந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 சிம் போடலாம். மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டூவல் 5G பேண்ட் சப்போர்ட் ஓடி வருது. ஸோ 2 5G சிம் வந்து இதில் நீங்கள் வந்து போடலாம். ஸோ பின்பக்கம் கேமரா மாடியூல் இப்படி இருக்குது. கேமராவை பற்றி சொல்கிறேன், தொடர்ச்சியாக பாருங்கள். மொத்தத்தில் வந்து ஒரு டீசெண்டான ஒரு டிசைன் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது சில ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் ஓடி தான் வருது. ஸோ லிங்க்டின் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, அப்புறம் சின்ன சில கேம்ஸ் தந்திருக்காங்க. அப்புறம் வழக்கம் போல் விவோ ஃபோன்களில் இருக்கக்கூடிய ஹாட் ஆப்ஸ் மற்றும் ஹாட் கேம்ஸ் இருக்குது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ இருக்குது. ஸோ இப்போ வந்து இதோட டிஸ்பிளே பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ரமைஸ் தெரியுது. வாட்டர் ட்ராப் நாச் தான் தந்திருக்காங்க. இப்போ வரக்கூடிய பல ஃபோன்களில் வந்து உங்களுக்கு பஞ்ச் ஹோல் நாச் பார்க்கலாம். பட் இதில் வந்து வாட்டர் ட்ராப் நாச் இருக்குது, ஓல்ட் ஸ்கூல் டைப்பில். அப்புறம் வந்து HD+ ரெசல்யூஷன் தான் தராங்க. ஸோ ஃபுல் HD+ தந்திருக்கலாம். பட் இந்த 5G சிப்செட்லாம் கொண்டு வரணும், சில காம்ப்ரமைஸ் பண்ணதுக்காண்டி HD+ ரெசல்யூஷன் தான் வந்து இதில் வந்து கிடைக்குது. ஸோ டிஸ்பிளே வந்து 6.56 inch டிஸ்பிளே, LCD டிஸ்பிளே. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி HD+ ரெசல்யூஷன், 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஓடி வருது. பீக் பிரைட்னஸ் வந்து 840 nits வந்து தந்திருக்காங்க. கலர் ரிப்ரஷன்லாம் வந்து ஓகே. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது டிஸ்பிளே குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. பட் நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ஃபோன் யூஸ் பண்ணும்போது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு டீசெண்டான கலர் ரிப்ரொடக்ஷன்லாம் வந்து பரவாயில்லாமல் இருக்குது. இப்போது இதில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா Dimensity. இது வந்து சமீபத்தில் புதிதாக வந்து ஒரு சிப்செட் ஏப்ரல் மாதம் இருந்து அவங்க கொண்டு வந்தாங்க. 6nm ஆர்க்கிடெக்சரில் பண்ணிய ஒரு சிப்செட் இது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப்டிராகன் 4 Gen 2க்கு கம்பேரபிளான ஒரு சிப்செட்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு என்ட்ரி லெவல் பட்ஜெட் 5G டிவைசஸுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சிப்செட் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 4GB RAM 6GB RAM ஃபஸ்ட்டே சொன்னேன். 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு வருது. eMMC 5.1 ஸ்டோரேஜ் தான் தந்திருக்காங்க. LPDDR4X RAM இருக்குது. Antutu ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 lakhs கிட்ட இது வருது. ஒரு டீசெண்டான இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு சிப்ஸ் தான் இது. ஸோ இதில் வந்து eMMC 5.1 ஸ்டோரேஜ் தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 4GB RAM வேரியண்ட்டை விட 6GB RAM வேரியண்ட் வாங்குறது நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கிறதுக்கு, கொஞ்சம் பிளாக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸுக்கு உங்களுக்கு வந்து 6GB RAM வேரியண்ட் வந்து வாங்க. ஒரு 1000 ரூபா கூட, பட் ஒருத்தாக இருக்கும் இந்த 6GB RAM வேரியண்ட். மற்றபடி டீசெண்டான இந்த சின்ன கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு, லோ கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ்லாம் வந்து மற்ற கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு ஓகேயாக இருக்கும். ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு 5G ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் இதில் கிடைக்குது. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 2 கேமரா இருக்குது. மெயின் கேமரா வந்து 50 MP கேமரா, அப்புறம் ஒரு 2 MP கேமரா தந்திருக்காங்க. செல்ஃபிக்கு வந்து ஒரு 8 MP கேமரா இருக்குது. ஸ்லோமோ ஆப்ஷனுக்கு, டைம் லேப்ஸ் இருக்குது, ப்ரோ மோட் தந்திருக்காங்க, டாக்குமெண்ட் ஸ்கேனர் இருக்குது. இப்போ சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்ப்போம். என்னென்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நம்ம எதிர்பார்க்கும் அளவுக்கான ஒரு டீசெண்டான கேமரா அவுட்புட் வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்குன்னு பார்க்கும்போது, அதாவது 5Gயில் வரக்கூடிய ஒரு அஃபோர்டபுள் ஃபோனில் நம்ம ஒரு ஓகேயான ஒரு கேமரா வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க.
15 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இது வருது. பட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் சார்ஜர் கிடையாது. இப்போ வந்து சாம்சங் ஆரம்பிச்சு வச்சாங்க, இப்போ விவோவும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் வந்து பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் கூட சார்ஜரை எடுத்துட்டாங்க. ஸோ போக போக மற்ற பிராண்ட்ஸும் வந்து இந்த சார்ஜர் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஆண்ட்ராய்ட் 14 பேஸ் பண்ணி அவங்களோட ஃபட் டச்சில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து விவோ T3 லைட். ஒரு அஃபோர்டபுளான கம்மி விலையில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், விவோவோட ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு ஆப்ஷன். அவங்களோட ஒரே ஆப்ஷன் கம்மி விலையில் இந்த ஃபோன் தான் இருக்குது. டீசனான பெர்ஃபார்மன்ஸ் தந்திருக்காங்க, சில காஸ்ட் கட்டிங்கும் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து சார்ஜர் இல்லை, HD+ ரெசல்யூஷன் தந்திருக்காங்க, ஃபுல் HD தந்திருக்கலாம், அப்புறம் வாட்டர் ட்ராப் நாச்சோடு இது வருது. மற்றபடி டீசனான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. கேமரா ஓகே. ஸோ இதான் வந்து விவோ T3 லைட். இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமட்டு தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பிடித்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது ரேஷ்மராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.